பாதை தோன்றியும் பயணம் தோன்றவில்லையா கால்களோய்ந்து மோய் விண்மை அடைவதில்லையா கேள்வி கேட்கிறேன் உண்மை சொல்ல வருவியா யார் 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 காணல் நீரில் நீந்த ஆசை என்ற புலவனா ஈரம் என்ற நெஞ்சில் அமிலம் கொண்ட சுரனா காலம் போகுது உண்மை சொல்லி விடுவியா நீ யார் 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 தோன்றும் நிழலை நம்பினாய என்னுமா இரவு கேட்கும் சத்தம் யார் யார் தோற்றம் வைத்து நீயை மாற்றம் செய்ய என்னமா சீற்றம் கொண்டவன் யார் 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 யார். ஏய் லீட் கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க என்ன? புதுசா லீட் கிடைச்ச போலீஸ் ரொம்ப ஆவலா இருப்பாங்க. ஆனா நீ இவ்வளவு சோகமா கேட்கிற. என்ன லீட்னு சொல்றிய? லீட் தானே. ஐ ஆம் டேக்கிங் தி லீட். நான் மொதல் ஆளா போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண போறேன். டெஸ்ட் பண்ணிட்டு நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்க போறேன். ஏய் அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாத, வேண்டாம். ஏன் பயமா? பயமா? ஏய் அதான் சொன்னேன்ல, உண்மை யாராவது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு. அதனால தான் வேதிகாவுக்கு. ரபேஷ், உன் பிளான் என்ன? என் அப்பாவோட சொத்தோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? ஆக்சுவலி உனக்கு நல்லாவே தெரியும். அதான் ஒரு கதையை சொல்லி என் இடத்த நீ பறிக்க பாக்குற. ஏய் இப்ப சொத்தா முக்கியம்? ஆமாடா, எனக்கு சொத்து தான் முக்கியம். பிச்சைக்காரனா பிறந்து வளர்ந்த உனக்கெல்லாம் அதோட அருமை தெரியாது. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். அதான் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் சுருட்ட பாக்குறேன். சொல்டா, என்ன எங்க அனுப்ப போறேன்? உன் வீட்டுக்கா இல்ல கனியா முனியா அவளோட குடிகார அப்ப வீட்டுக்கா? ஏய் ஜி நீ குடிச்சிருக்க, வேண்டாம். அப்ப ஏன்டா என் அப்பங்கிட்ட லெட்டர் அனுப்பு? ஏய் என்னடா லெட்டர்? டோன்ட் ஈவன் ட்ரை. யோர்ல என்கிட்ட சொன்னிய நடிக்காதேன்னு, அதே தான் நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்றேன். ஜெய நம்பாதீங்க, அவன் சொத்துக்கு தகுதி இல்லாதவன். ஏன்டா என் அப்பனுக்கு லெட்டரை போட்ட? ஏய் நான் மறுபடியும் சொல்றேன், நீ குடிச்சிருக்க. ஆன்சமி சொல்லு, என் சொத்தை திருடணும் அதான உன் மாஸ்டர் பிளான்? டேய் உண்மையிலேயே நான் உன் வீட்டு பையனா இருந்தா உன் சொத்தை உன்கிட்டயே கொடுத்துறேன். எனக்கு சொத்து முக்கியம் இல்ல, கேஸை சால்வ் பண்ணு. சால்வ் பண்ணும். அப்ப ஏன்டா ரிசைன் பண்ண? ஏன் ரிசைன் பண்ண? அது எப்படி உனக்கு தெரியும்? போலீஸ்க்கு மட்டும் தான் அங்கங்க ஆள் இருக்குன்னு நினைக்கிறியா? எனக்கும் இருக்கு ஆபீஸ்ல. ஒழுங்கா சொல்றேன், என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு என் சொத்து வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன் கொலையும் பண்ணுவேன். என்னடா உன்கிட்டே நான் கொலையை பத்தி பேசுறேன்னு பாக்குறியா? நீ தான் இப்ப வெத்து பயலாச்சே, போலீஸ் இல்லையே. ஏதாவது கிடைச்சதா? இரு, 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சவங்களோட ரெக்கார்ட்ஸை இப்போ எதுக்கு நீ கேட்குற? அது அப்புறமா சொல்றேன், என்ன கிடைச்சதுன்னு காட்டு. ஜீவா, இப்போ நீ ஃபாஸ்ட்ல இல்லை. ஃபாஸ்ட்ல இல்லாத ஒருத்தவங்க கூட கேஸ் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கே தெரியும். அப்படி இருந்தும் நீ கேட்ட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆர்கைவ்ஸ்ல இருந்து தேடி எடுத்துட்டு வந்து கொடுத்தன்னு வெளியே தெரிஞ்சது
I'll be in trouble. So tell me, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ உனக்கு எதுக்கு? இது கேஸ்க்காகவா இல்லை வேற ஏதாவது இன்டென்ஷன் இருக்கா? சந்தேகப்படுறதெல்லாம் சும்மா ஃபண்ணுக்கு தான் பண்ணேன்னு சொன்னேன். அப்போ போய் தானே? You didn't trust me, obviously. You resigned anyway, right? எவ்வளோ சொல்லியும் நீ கேட்கல தானே? ரிசைன் பண்ண தானே? அப்படின்னா? ஓகே ஃபைன். அந்த ஜே என்னை மீட் பண்ணணும்னு கூப்பிட்டான். கேஸை சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுக்குடா ரிசைன் பண்ணினேன்னு கத்துனான். நான் ரிசைன் பண்ணது இவ்வளோ சீக்கிரமாக உனக்கு எப்படா தெரியும்னு கேட்டதுக்கு போலீஸ்லேயே எனக்கு ஒரு ஆள் இருக்கான்னு சொன்னேன். அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. 8 குழந்தைங்க பிறந்த உடனே பேரண்ட்ஸ் கிட்ட கூட காட்டாமல் யாரோ மாற்றிருக்காங்கன்னா ஒன்று ஹாஸ்பிட்டலில் உள்ள ஆளாக இருக்கணும், இல்லை யாருக்கோ ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் ஒருத்தர் குழந்தையா இருந்திருக்கும். ஏன்னா உள்ள ஆள் இல்லாமல் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்க முடியாது. அதனால தான் அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் ரெக்கார்ட்ஸை கேட்டேன். என் கவனம்லாம் கேஸை சால்வ் பண்ணுறதுல தான் இருக்குது. எனக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை. புரிஞ்சுதா? எனிவேஸ், நீ கேட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் ஆர்கைவ்ஸில் செக் பண்ணி பார்த்தேன். அந்த ஹாஸ்பிட்டலில் நீ பிறந்த அன்னைக்கு தெரிசா 12 டிசம்பர் 1992 பவர் கட் ஆகி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பிளாக் அவுட் ஆகிருக்கு. தெர் இஸ் ஃப்ரம் 8:45 PM to 9:35 PM. இன்ஃபேக்ட் அங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் பேக்கப் ஜெனரேட்டர்ஸ் கூட எதுவுமே வேலை செய்யலாம். ஹோல் ஹாஸ்பிட்டலே டார்ச் லைட்டில் தான் ஆப்ரேட் பண்ணியிருக்கு. 8:45 to 9:35 PM பிளாக் அவுட். நாங்கள் 8 பேரும் பிறந்ததுக்கு அப்புறம். பர்ஃபெக்ட். என் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் பிறந்த உடனே அவங்க கண்ணுலையே காட்டலையா 10 மணி நேரம் கழிச்சு தான் என்னை தடவை பார்த்தாங்களாம். அப்படின்னா பிளாக் அவுட் ஆன அந்த டைமில் தான் அந்த 8 குழந்தைங்களோட ஐடென்டிட்டியை மாற்றிருக்காங்க. மஸ்பி. எதுக்கு? அதை கண்டுபிடிக்க தான் அந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்டாஃப் ரெக்கார்ட்ஸை கேட்டேன். இப்போ அது என்ன நம்புறியா? You're not going to believe this. இவர் பேர் வீரசேகர். அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் நர்ஸ், பல வருஷமாக வேலை பார்த்துருக்காரு. ஆனால் நீ பிறந்த மறுநாள், தட் இஸ் 13th டிசம்பர், அவர் வேலைக்கு வரல. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் அவர் வேலைக்கே வரலையாம். ஹி வாஸ் ரிப்போர்ட்டட் மிஸ்ஸிங். இன்ன வரைக்கும் இவர் எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. மிஸ்ஸிங் வித்வுட் அ ட்ரேஸ். அப்புறம் 7 years later, there is 1999, he was presumed dead. நான் இமிக்ரேஷன் ரெக்கார்ட்ஸில் கூட செக் பண்ணி பார்த்தேன், வெரிஃபை பண்ணிட்டேன். வீரசேகர். He could be our man. ஏன் எனக்கு கால் பண்ணல? ஏய், உன்னை தான் கேட்குறேன், ஏன் கால் பண்ணல? கால் பண்ணி என்ன சொல்ற? என்ன நம்ம நினைச்ச மாதிரி ஒவ்வொரு ஆளா செத்துக்கிட்டு இருக்காங்க. இது 2வது கொலை. அதை நான் ரேடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஓ, உனக்கு தான் முதல்ல தெரியும்னு நினைச்சேன், அதான் சொல்லலை. எனக்கு தான் முதல்ல தெரியும்னா இப்போ என்ன சொல்ல வர? அது அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்ச ஒருத்தன் காணாம போயிட்டான்னு கண்டுபிடிச்சோம்ல அன்னைக்கு. நீ இப்ப போலீஸ் இல்ல, இன்வெஸ்டிகேஷன்ல தலையிடாதுன்னு அன்னைக்கு காலை சொன்னல, என்ன மறந்துட்டியா? கார்ல பேசினது எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ தான் சொன்னதை மறந்துட்ட. இல்லைன்னா இன்னொரு கொலை நடந்திருக்காது. இன்னும் பெருசா பேசுனேன், அவனை கண்டுபிடிச்சிருவேன்னு.
இவர் பேர் வீரசேகர். அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் நர்ஸ், பல வருஷமாக வேலை பார்த்துருக்காரு. ஆனால் நீ பிறந்த மறுநாள், தட் இஸ் 13th December, அவர் வேலைக்கு வரல. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் அவர் வேலைக்கே வரலையாம். ஹி வாஸ் ரிப்போர்ட்டட் மிஸ்ஸிங். இன்ன வரைக்கும் இவர் எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. மிஸ்ஸிங் வித்வுட் அ ட்ரேஸ். அப்புறம் 7 years later, there is 1999, he was presumed dead. நான் இமிக்ரேஷன் ரெக்கார்ட்ஸில் கூட செக் பண்ணி பார்த்தேன், வெரிஃபை பண்ணிட்டேன். வீரசேகர். He could be our man. அச்சா, இந்த ஆளை நம்ம உடனே கண்டுபிடிக்கணும். நாம இல்லை, நான். பிளான் என்னன்னு நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? நீ தான் புரியாம பேசுற. போலீஸ், நீ போய் கேள்வி கேட்டனா பயத்துல யாருமே உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஏய், at least I'm not breaking the law here. நீ போய் கேட்டா தப்பாயிடாதா? தப்பானவங்களை எப்படி விசாரிச்சா என்ன? நோ ஜீவா, என்னால இதுக்கு ஒத்துக்கவே முடியாது. அச்சா, சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க. இவன் தான் கொலைகாரன்னா he could be extremely dangerous. ஜீவா, நீ என்னதான் சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியாது. And that was the deal here. நீ இந்த மாதிரி லாஸ்ட் மினிட் வந்து மாத்தி பேசிக்கிட்டு இருந்த, இதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்கவே வரமாட்டேன். இல்ல, இப்ப என்ன உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? You think I can't do the job? சரி போ, இந்த ஆளோட குடும்பத்தை போய் பாரு. ஆனா கொலை விசாரணைன்னு சொல்லாத. அந்த ஆளோட மிஸ்ஸிங் கேஸை ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லு. அந்த குடும்பத்தோட ரியாக்ஷன்ஸை வச்சு எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்னு யோசிக்கலாம். என்ன என்ன? ஓகே. ஆஷா, பத்திரமா இரு. நான் பத்திரமா இருக்கேன், நீ பத்திரமா இரு. நானா? ஏன்? உன்னை தேடிக்கிட்டு ஓவியா ஆஃபீஸ்க்கு வந்தா. எதுக்குன்னு கேட்டேன். அதை உன்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியுமா? அந்த கடுப்புக்கு விட்டு ஓட்டிட்டேன். ஓட்டிட்டியா? ஏன்? பாவம். என்னது பாவமா? ஏன்? அவன் என்ன சின்ன பாப்பாவா? என்ன எதுக்கு பார்த்துட்டு இருக்க? ஓட்டே. ஹாய் ஓவியா, உள்ள வாங்க. ஹாய். இவங்க என் அம்மா. அம்மா, இவர் வேதிகாவோட ஹஸ்பண்ட். ஹாய், உள்ள வாங்க. ஐம் வெரி சாரி தம்பி. வேதிகா ரொம்ப நல்ல பொண்ணு. இவளை இன்டர்வியூ பண்ணுறதுக்காக ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்திருந்தா. உடனே நல்லா பழகின மாதிரி 2 பேருக்கும் ஒரே கண்ணெல்லாம் சொல்லி ரொம்ப நெருக்கமாயிட்டா. நல்ல மனசு. அவளுக்கு போய் இப்படி அநியாயமா? சாரி. உங்களுக்கு 4 வயசில் ஒரு பொண்ணு இருக்குன்னு ஓவியா சொன்னா. எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? கஷ்டமாக தான் இருக்கு. அம்மா அம்மானு கேட்டுக்கிட்டே இருக்கா. பட் மேனேஜ் பண்ணி தானே ஆகணும். இப்போது ஸ்கூலுக்கு போயிருக்கா. அம்மா, இது வேதிகாவோட அப்பா. இவரை முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இல்லைம்மா. நாங்கள் வேதிகாவோட அம்மா பார்க்கலாமா? யா ஷுவர், உள்ளே தான் இருக்காங்க. நீங்கள் முதல்ல உட்காருங்க, நான் கூட்டிகிட்டு வரேன். உட்காருங்க. அம்மா.
மா அவங்க என்னை வேதிகான்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் ஷாக் ஆகிடாதீங்க. தெரியுமா, அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கியே. பாவமா இந்த பொண்ணு. வேதிகா, ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டியா? அம்மா ஆமா, யாரும்மா இவங்க? இவங்கள தெரியல? ஓ, உங்க ஸ்கூல் டீச்சரா? வாங்க வாங்க உட்காருங்க, நான் உங்களுக்காக காஃபி கலக்கி எடுத்துட்டு வரேன். உட்காருங்க உட்காருங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஓவியா, ஓவியாவா, வேதிகா, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. வாங்க உட்காருங்க. உட்காருவா. ஏன், எதுக்கு? வேதிகா ஸ்கூல் ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேதிகா அவங்கள பற்றி நிறைய சொல்லியிருக்கா, அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னது, என்னை பத்தி நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காளா? அப்படி என்னதான் சொன்னா? அது வந்து நீங்கள் நல்லா சமைப்பீங்களா, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுப்பீங்களா, ஊட்டி விடுவீங்களா, அப்புறம் அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்களாமே. பாரு, என் பொண்ணு என்னை பத்தி எவ்வளவு விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருக்கு. அதுவும் நல்லதாவே சொல்லியிருக்கா. என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலையே. எஸ். ஹாய், ஐம் ஆஷா, சிஐபி போலீஸ். போலீஸா? என்ன விஷயம்? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வீரசேகர்னு மெரினா ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் காணாமல் போயிட்டு தான் ஒரு கேஸ் இருந்துச்சு. அவரோட டாட்டர் காயத்ரி. அது நான் தான். அப்பா கிடைச்சிட்டாரா? எங்க இருக்காரு? சாரி, அது இல்லை. அப்போ எதுக்கு வந்தீங்க? அவர் கேஸை க்ளோஸ் பண்ணி தான் 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? அது தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்னு கேட்க தான் வந்தேன். இல்லையே. சரி, நீங்கள் முதல்ல உள்ள வாங்க. ஏன் திடீர்னு வந்திருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா? அப்பா உயிரோட இருக்காரா? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க ப்ளீஸ். நான் உங்களை கேட்க வந்தால் நீங்கள் என்ன கேட்குறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்போ ஏன் திடீர்னு? நீங்கள் தனியாக இருக்கீங்க? ஆமாம், தனியாக தான் இருக்கேன். ஃபேமிலி? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஓ, ஓகே. இது வரைக்கும் உங்கள் அப்பாவை வெளியே எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு யாராவது வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? இல்லைங்க, சொல்லியிருந்தா தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பேனே. ஓகே, சரி. அப்படி ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ.
ஓவியா? That supermodel. எனக்கும் உங்களை மாதிரி என் சொந்த அப்பா அம்மா யாருன்னு பார்க்கணுன்னு தோணுது. சரியா தப்பான்னு தெரியல, அதான் உங்களை பார்க்க வந்தேன். ஓவியா, அம்மா பார்க்கறதுக்கு வேதிகா வீட்டுக்கு போகலல்ல? இல்லையே. ஓகே, குட்.